இன்றைக்கு விசேஷமாக ஒரு செய்தி நாம் கேட்க இருக்கிறோம். கடந்த நியூ இயர் ஆராதனையின் போது நம்மளுடைய இந்த வருஷத்துக்கான பிராமிஸ் வேர்ட் வாக்கு தத்தம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, உனக்கு எதிராக உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக, உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாக, உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, நம்முடைய தேசத்துக்கு விரோதமாக, தமிழ்நாட்டுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகின்ற எய்யப்படுகின்ற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும். அதான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நிறைய காரியங்கள் சொன்னேன். என்ன சொன்னேன்? இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாக பாபிலோனியர்களுடைய அடிமைத்தனத்தில் இருக்கும்போது கர்த்தர் இந்த வார்த்தையை அவங்களுக்கு கொடுத்தார். எப்படி வாழ வேண்டிய ஜனங்கள் ஒரு மலடியை போல, ஒரு கணவனை இழந்த இளம் விதவையை போல பாடுபட்டு கொண்டிருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, ஏக்கத்தோடு தவித்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை நினைத்தருளுகிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. நான் உன்னை இடம் கொண்டு பெருகச் செய்வேன்னு கர்த்தர் சொல்றாரு. உன் முளைகளை உறுதிப்படுத்தி இடம் கொள்ளாமல் அளவு நான் என்ன பண்ணுவேன், உங்களை வளர்ச்சியின் பக்கம் நான் உன்னை திருப்புவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. இந்த அளவுக்கு கர்த்தர் என்ன பண்றாருன்னு சொன்னா, ஒரு ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு கட்டளையிட்டார். நினைத்தருளேன், நான் உன்னை நினைத்தருள். ஒரு சில நேரம் மறந்த மாதிரி இருக்கலாம், தேவன் நம்மை மறந்த மாதிரி இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மை மறக்கல. அல்லேலூயா. நம்மளை இன்னும் நினைவு கூர்ந்துட்டு தான் இருக்கார். எப்போ என்னுடைய மகன் என்னுடைய மகள் என் பக்கம் திரும்புவா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அவர் நினைவு கூர்ந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து 1 நாளாகமம், த புக் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ், 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் என்று சொல்லும்போது இஸ்ரவேலுடைய ராஜா அவர் யாரு? தாவீது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். தேவனுடைய இருதயத்துக்கு ரொம்ப ஏற்ற ஒரு மனுஷன். அந்த தாவீதை குறித்து ஒரு சில காரியங்கள் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். யாராவது வாசிங்க. இப்போதும் நீ என் தாசராகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன இடமெல்லாம் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. தாவீதை கர்த்தர் அழைத்த போது கர்த்தர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், ஒரு அழைப்பு. ஏன் தாவீது ஆண்டவருக்கு நெருங்கினவன் என்று அழைக்கப்படுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது தாவீதை தெரிந்தெடுத்தவர் யாருன்னு சொன்னால் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்தது யாரு? நம்ம தேவனாகிய கர்த்தர். நீங்கள் எல்லோரும் எப்படி இருந்தீங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்ன ஃபேமிலி பேக்ரவுண்டு, கிராமத்தில் இருந்தீங்களா, சிலை வழிபாட்டில் இருந்தீங்களா, இல்லை நீங்கள் ஒரு ஏழை குடும்பத்தில் இருந்தீங்களா? நம்ம தினகரன் ஐயா சொல்லுவார் பாருங்க அடிக்கடி, நான் ஒரு கிராமத்தில் பிறந்தேன். கிராமம் பேர் சொல்லுவார், மறந்து போச்சு. அந்த கிராமத்தில் வீடு கூட கிடையாது, பார்க்குறதுக்கு சரியான வீடு கூட கிடையாது. ஆனால் அந்த கிராமத்தில் அவர் என்ன பண்ணிக்கிறாரு, பிறந்திருக்கிறார். கர்த்தர் அவரை அந்த இடத்துல இருந்து தெரிந்தெடுத்திருக்கிறார் ஊழியத்துக்கு என்று. அதே போல் நம்ம எல்லாரும்
ஒவ்வொரு இடத்துலேருந்து யாரும் வரும்போதே ரொம்ப வசதியாக வரல, யாரும் வரும்போதே நல்லா படிப்பறிவாக வரல, பெரிய ஆளாக வரல, அப்படி இப்படின்னு வரல. நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல எப்படியோ இருந்தவங்கள கர்த்தர் தெரிந்தெடுத்து, என் தாசனாகிய தாவீதே, நீ ஆடு மேய்த்து கொண்டு இருக்கும்போது நான் உன்னை தெரிந்தெடுத்து உன்னை அழைத்து அடுத்து உன்னை ராஜாவாக மாற்றின பிறகு நீ போன இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை உண்டாக்குறவர் யாருன்னு சொன்னா நான் தான் உன் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க. எதுக்காக இது சொல்றேன்? தாவீது இல்லைன்னா இஸ்ரவேல் இல்லை, இஸ்ரவேல் இல்லைன்னா எருசலேம் இல்லை, எருசலேம் இல்லைன்னா இயேசு கிறிஸ்து இல்லை, இயேசு கிறிஸ்து இல்லைன்னா இந்த பூமிக்கு ரட்சிப்பே இல்லை. அப்ப தாவீதை பெயர் சொல்லி அழைத்தவர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அழைக்கல, ஒரு நோக்கம் இல்லை, பல நோக்கத்தை தாவீதுடைய வாழ்க்கையில வைத்திருந்தார். தாவீதுடைய வாழ்க்கையில வைத்திருந்த தேவன் சொல்றாரு, ஆடு மேய்க்கிற பையன், சாதாரணமான ஆடு மேய்க்கிற பையன். நிறைய நேரங்கள் அம்மாக்கள் கேட்பாங்க, இவங்களுக்கு என்னங்க குவாலிஃபிகேஷன் இருக்குது? குவாலிஃபிகேஷன் அதிகமாக இருக்கிற ஆளுங்க ஆண்டவருக்கு தேவையே இல்லை. ஏன்னா அவன் என்ன பண்ணுவான், எப்போ பார்த்தாலும் அதையே சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்போ நான் சொல்கிறேன், ஒரு பிராமின் ரட்சிக்கப்பட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன சொல்லுவான், முதல்ல மைக் வாங்கினோன்னே பிராமின்லேருந்து என்ன ஆண்டவர் ரட்சித்தார், பிராமின் அதுக்கு இப்போ என்ன அப்போ அதுக்கு ஒரு பிராமின் ஒரு இந்து சாதாரண இந்து எப்படி ரட்சிக்கிறாரோ அது மாதிரி தான் பிராமினையும் ரட்சிக்கிறார், அது மாதிரி தான் இஸ்ராயேல் இருக்கிறவங்களையும் ரட்சிக்கிறார். அதில் ஒரு பெருமையை தேடிக்கூடாது. அப்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த ஆடு மேய்க்கிற பையனை கொண்டு போய் ஆண்டவர் அரசனாக வச்சிருக்கிறாரு, இது எப்படி ஆகும்? சாதாரணமாக ஆடு மேய்க்கிற பையன், அவன் ஆடு மேய்க்கிற இடத்துல இருந்து போனனால தான் எல்லா நேரமும் ஆண்டவருடைய சமூகத்திலே விழுந்து கிடந்தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. சவுல் நல்லா பெரிய ஆளான ஆனதுக்கப்புறம் அவர் அப்படியே தாட்டா பாய் பாய் காட்டிட்டாரு. நிறைய விசுவாசிகள் அப்படித்தான், தேவையில் இருந்தால் சர்ச்சுக்கு வந்துட்டே இருப்பாங்க, பாஸ்டர் தேவையாகிற வரைக்கும். பாஸ்டர் தேவை முடிஞ்சதுக்கப்புறம் தாட்டா பை பை காட்டிடுவாங்க. அப்புறம் பார்த்தாலும் நம்மளை பார்க்காத மாதிரி திரும்பி போவாங்க. ஏன்னா அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே நமக்கு என்ன சர்ச்சு. அது மாதிரி தாட்டா பை பை காட்டுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, தாவீதை ஏன் தெரிந்தெடுத்தார்? ஆடுகள் மேய்க்கிற மகனை கொண்டு போய் அரசனாய் கர்த்தர் மாற்றினதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொன்னா, அன்னு தினமும் ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கடக்கிறவன் தான் தாவீது. எனக்கு நீர் வேண்டும், எனக்கு நீர் வேண்டும், இன்றைக்கு எனக்கு நீர் வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நீர் இறங்கும் ஆண்டவரே, நீர் இல்லை என்றால் நான் இல்லை, நீர் இல்லை என்றால் நான் இல்லை. அனுதினமும் சொல்றவன் யார் தெரியுமா? தாவீது. இப்போ தாவீதுக்காக யுத்தம் பண்ணவர் யாரு? கர்த்தர். அதனால தான் வசனம் சொல்லுது, நீ போன இடமெல்லாம் முன்னோடு இருந்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என்றைக்குமே தாவீது தனியாக போனதே இல்லை. 2026 கர்த்தர் உங்களோடு இருக்கணும். தனியாக போனீங்கன்னா அடி வாங்குவீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களோடு இருந்தாருன்னு சொன்னால் உங்கள் சத்துருக்களை எல்லாம் உங்களுக்கு முன்பாக நிர்மூலமாக்கி. நேற்று சாயந்தரம் தான் அந்த மெசேஜோட கண்டினியூஷனை கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நேற்று சாயந்தரம் வரைக்கும் இந்த வசனம் வரல, கரெக்டாக நேற்று சாயந்தரம் இந்த வசனம் எனக்கு வருது. ஆண்டவர் பாருங்க, ஒரு வசனத்தோடு முடிக்கிறது இல்லை, இதெல்லாமே கண்டினியூஷன் தான். அப்போ உன் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் எப்படி முறியடிப்பாருன்னு சொன்னா, உன்னோடு தேவனாகிய கர்த்தர் இருக்கிறாரா? அவர் இருந்தாருன்னு சொன்னா நீங்க போகிற இடமெல்லாம் கர்த்தர் உங்களோடு வந்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. உலகத்தில் உள்ள பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை நான் உனக்கு உண்டாக்குவேன். நம்ம இருக்கிற இடத்துல நம்ம பேர் சொன்னால் எல்லாரும் என்ன சொல்லணும்? அவங்களா ஒரு ரெஸ்பெக்ட் வரணும். அதை உருவாக்குறவர் யாரு? கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் பேரை சொன்னால் ஒரு ரெஸ்பெக்ட் வரணும். அப்படியா? அதை உருவாக்குறாரு கர்த்தர். இந்த பிரதரா, இந்த சிஸ்டரா, அப்போ எல்லா பெரியோர்களுடைய நாமத்துக்கு ஏற்ற ஒரு நாமம் தாவீது என்று சொன்னால்
இன்னும் ஒரு உதாரணம் சொல்லணும்னு சொன்னால், தாவீது மைந்தன் இயேசு கிறிஸ்துன்னு அழைக்கப்பட்டார். ஆபிரகாமின் மகன் இயேசு கிறிஸ்து கூட சொல்லலை, ஈசாக்கு யாக்கோபுடைய மகன் கூட சொல்லலை. என்னன்னு சொன்னாங்க? தாவீதுடைய மைந்தன் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்போ தாவீதோடைய நேம் சர்நேமாக போட்டுக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்போ அப்படி ஒரு நேம் உருவாக்கப்படுகிறது. அல்லேலூயா. அடுத்தது வாசிங்க. நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தையும் ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் முதல் நடந்து போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கவும் அவர்களை நாட்டினேர். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அங்கேயும் இங்கேயும் அளந்துக்கிட்டே இருக்கிறோம் பாஸ்டர். எதிரியை துரத்துறது மட்டும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இல்லை, நிலையான இடம் எங்களுக்கு இல்லை. ஒரு சில ஆளுங்க வீடை காலி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நான் அங்கேருந்து என் சட்டி பானையெல்லாம் கொண்டாந்து இங்கே மாற்றுறதுக்குள்ளே எனக்கு போதுன்னு ஆயிடுச்சு. அங்கேருந்து 3 ரூம் தான். அந்த 3 ரூமில் 3 டெம்போ ஜாமானம் இருந்திருக்குது. பெரிய டெம்போவில் அந்த மீடியம் சைஸ் டெம்போ சொல்லுவாங்கள்ல, எனக்கே ஆச்சரியம். டெம்போக்காரனை கூப்பிடும்போது அதெல்லாம் ஒரு டெம்போ தான் வரும் வாயா அப்படின்ட்டேன். அவனே ஆச்சரியப்பெல்லாம் எடுக்க எடுக்க ஜாமானம் வந்துகிட்டே இருக்குது. என்னடா இது எலியாவின் காலம் மாதிரி ஆகிப்போச்சே, எங்கே கிடந்தது இவ்வளோ சாமான், இதெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லையே, எங்கேயோ வந்து எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது எல்லாத்தையும். நான் வேறு பாதி எடுக்கவே இல்லை, அதுக்குள்ளே அவன் வந்துட்டான். எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போடு, எதையும் சரியாக பேக்கிங் பண்ணல, ஒன்றும் பண்ணல, எல்லாத்தையும் மூட்டை கட்டி கொண்டாந்து இறக்கி விட்டு இங்கே தள்ளி விட்டு போயிட்டான். அவனுக்கு சீக்கிரமாக போகணும்ல, அவ்வளோதான். ஆனால் எங்கெங்கே என்னென்ன கிடக்குது, எங்கே எது கிடக்குது, இதெல்லாம் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் எடுக்கிறதுக்குள்ளே நமக்கு ஒரு பெரும்பாடாக ஆயிர மாட்டிருக்குது. அப்போ தான் நினச்சேன், என்ன நினச்சேன்னா, நமக்கு ஒரு தடவை காலி பண்ணுறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த வருஷம் காலி பண்ணிவிட்டு நிறைய பேர் அந்த வீடு சரியில்லை, இந்த வீடு சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, தண்ணி இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு சுற்றிட்டு இருக்கிறாங்களே. அவங்க நிலைமையெல்லாம் நினச்சி பார்த்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணேன். வலையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரே, நம்முடைய சபையில் நிலையான இடம் இல்லாதவர்களுக்கு எல்லாருக்கும் தேவனாகிய கர்த்தர் 2026 நிலையான இடத்த கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பேஸ் 7, பேஸ் 8, ஸ்ரீகார்டனு, இன்னொன்று இந்த பக்கம் என்ன இருக்குது, ரங்கம்பாளையம், ரயில் நகர், ஜீவா நகர், என்ன நகராக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு நகரில் ஒரு நிலையான பூமியை கர்த்தர் சபைக்கு அருகாமையிலே சபையில் வந்து ஆராதிக்கக்கூடிய இடத்துல கொடுக்கணும். அதுக்குன்னு கொண்டு போய் அது என்னது பெருந்துறையில், அப்புறம் என்னது வெள்ளோட்டில், இங்கெல்லாம் போய் வாங்கிடாதீங்க. வாங்கிட்டு அப்புறம் அங்கேருந்து நான் சர்ச்சுக்கு வர முடியல பாஸ்டர் அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயாதிபதிகள் காலத்தில் இருந்து அங்கேயும் இங்கேயும் அலைந்து திரிகிறவர்களாய், சொந்தமாய் ஒரு இடம் இல்லாமல், ஒரு பூமி இல்லாமல், ஒரு இடத்துல கூடாரத்தை போடுறது, எவனாவும் ஒருத்தன் வருவான், பயமுறுத்துவான், துரத்தி விடுவான், திருப்பி அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் வேற ஒரு இடத்துல கூடாரத்தை போடுறது, அங்கேயும் பயமுறுத்துவானுங்க, அங்கேயும் எதிர்ப்பானுங்க, இன்னொரு பக்கம் போகிறது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையா? கர்த்தர் இதுக்கு தான் நம்மளை அழைச்சாரா? எதுக்கு நம்மளை அழைத்திருக்கிறார் தேவனாகிய கர்த்தர்? சொந்த பூமியை கொடுப்பேன்னு சொல்லி எகிப்திலிருந்து வரப்பண்ணின தேவன் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை நாடோடிகளா அங்கேயும் இங்கேயும் அலைய பண்ணி கொண்டு இருக்கிறாரே. தாவீது மூலமா அந்த நிலைமை மாறுது. தாவீது சொல்றான், நாத்தான் தீர்க்கதரிசி சொல்றான், தாவீதை பார்த்து சொல்றான். இதெல்லாம் தீர்க்கதரிசியோட வார்த்தை தான். நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து சொல்றான், தாவீது, கர்த்தர் சொல்லிட்டாரு, இனிமேல் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கிறது ஆண்களுடைய சித்தம் அல்ல. அவர்களுக்கு என்று கொடுக்க வேண்டிய பூமியை இப்பொழுதே நான் அவர்களுக்கு கொடுப்பேன். இன்னைக்கு சபைக்கு வந்தவங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம், வராதவங்களும் இன்னும் 1 வருஷம் அலையணும். அலைஞ்சாத்தான் அவங்களுக்கு அடுத்த வருஷம் தான் கிடைக்கும். ஸ்தோத்திரம். வருஷத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் வரல பாருங்க, ஆண்கள் சைடு. ஏன்னா அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஏதாவது ஒரு சபையில் ஒரு இடத்துல நிலையாக இருந்து ஆண்டவர் ஆராதனை செய்தால்,
கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அங்கி இங்கி அலையாமலும் முன் போகலாமலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல். அடுத்தது நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கவும் கர்த்தர் அவர்களை என்ன பண்ண போறாரு? அவர்களை நாட்ட போகிறார். இனி இஸ்ரவேல் வந்து அப்ரஸ்ட் பீப்புள் இல்லை, டிப்ரெஸ்ட் பீப்புள் இல்லை. இஸ்ரவேல் இஸ் அ ராயல் ஜெனரேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜாக்களின் காலம். தாவீதுன்னு சொன்னா எல்லாரும் பயப்பட போறான். இனிமேல் எந்த எதிரியும் அவனை ஒன்றும் பண்ண முடியாது. அல்ல சொல்லுங்க. இப்போ நம்மளை எதாவது பண்ண முடிஞ்சா இந்த முத்தம்பாளைய பகுதியில் யாராவது வந்து நம்மளை எதாவது பண்ண சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா தேவன் நாட்டின ஸ்தலம் இது. ஆண்டவர் கொடுத்த இடம், ஆண்டவர் கொடுத்த சபை. எங்கே வேணாலும் போய் யார்கிட்ட வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ண எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் யாருமே இங்கே சர்ச்சு கட்ட முடியலன்னு ஒன்றும் உட்காந்துக்கிறாங்க. நிறைய பேர் தெரியும், எனக்கு தெரியும், பாஸ்டர்மார்கள் தெரியும். இடம் வாங்கிட்டு சும்மா இருக்கிறாங்க. அப்ரூவல் கிடையாது, அது கிடையாது, எதுவுமே கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, ஒருவேளை நான் உன்னை நாட்டினேன் அந்த இடத்துலன்னு சொன்னா யாராலையும் உன்னை அசைக்க முடியாது. நீ நாடோடி கிடையாது, அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிகிறவன் கிடையாது. உனக்குன்னு ஒரு ஸ்தலத்தை கொடுத்து அந்த ஸ்தலத்தில் உன்னை நாட்டி நான் உன்னை உயர்த்துவேன். இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேலை சுற்றி பல தேசம் இருக்குது. அந்த சின்ன நாடு, குட்டியூண்டு ஒரு நாடு, எல்லாம் எதிரி தான். ஆனால் ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியல. ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியல. வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம் யார்கிட்ட இருக்குது? இஸ்ரேல்கிட்ட தான் இருக்குது. எப்படி விவசாயம் பண்ணுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இந்தியாக்காரன் இவ்வளோ பெரிய நாடு வச்சுருக்கிறான். பஞ்சாபிலிருந்து, ஹரியானாவிலிருந்து, மத்திய பிரதேசிலிருந்து கடைசியில் தமிழ்நாடு வரைக்கும் எத்தனை லேண்டு பரப்பளவு இருக்குது. ஆனால் அவன் எடுக்கிற ஒரு அவன் கொண்டு வருகிற ஒரு டேர்ன் ஓவர் அக்ரிகல்ச்சரில் நம்மளால் கொண்டு வர முடியல. நம்ம ஆளுங்க இங்கேருந்து அங்கே போய் படிச்சுக்கிட்டு வராங்க. எப்படிப்பா? தமிழ்நாட்டிலேயும் சின்ன இடம், தமிழ்நாட்டிலேயும் சிறிய பூமி தான் இஸ்ரவேல். ஆனால் அவன் பண்ணுற விவசாயம், எப்படி அவ்வளோ விவசாயம் பண்ணுறீங்க, எப்படி இவ்வளோ பொருட்களை ஈட்டுறீங்க, எப்படி உங்கள் தேசம் இவ்வளோ ஆசீர்வதிக்கப்படுது. என்னன்னு சொன்னார்? தாவீது காலத்தில் ஆண்டவர் சொல்லிட்டார், நான் நிலையாக உங்களை நிலைத்த நாட்டின இடத்த யாரும் ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பூமி இஸ்ரவேலருக்கு தான் சொந்தம். யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. எத்தனை பேர் வந்தாலும் சரி அந்த பூமியை அவங்ககிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. ஏன்னு சொன்னால் கர்த்தர் பண்ணின உடன்படிக்கை. அடுத்தது, உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன், இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. 2026 வீட்டை கர்த்தர் கட்டுவார். வெறும் பில்டிங் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் கட்டுவார். அல்லேலூயா. பில்டிங் மட்டும் வீடு கிடையாது. வீடுன்னு சொன்னால் கணவன், மனைவி, பிள்ளைகள், இவங்க எல்லாரும் சேர்ந்தது தான் இந்த வீடு. இதுதான் ஆசீர்வாதம். எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் இருக்கிறோம். பாஸ்டர், என் கணவர் என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறார். இந்த வசனம் உங்களுக்கு தான். கர்த்தர் உங்களுக்கு வீட்டை கட்டுவார். நீங்கள் சொல்கிறதுக்கு அவர் கீழ்ப்படிவார். என் மனைவி கீழ்ப்படியவே மாட்டேங்கிறா, இந்த வசனத்தை சொல்லணும். உங்களுக்கு தான் அந்த வசனம். நீங்கள் சொல்வதை கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்களுக்கு என்று ஒரு குடும்பத்தை அமைப்பார், உங்கள் குடும்பத்தை உருவாக்குவார். அடுத்து 11ஆம் வசனத்துக்கு போங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. வெறும் தாவீதுக்கு மட்டும் இல்லை அந்த ஆசீர்வாதம். தாவீது காலத்தில் தாவீதுடைய மகனை பற்றி கர்த்தர் பேசுகிறார். என்ன சொல்றாரு? இஸ்ரவேலில் உன்னுடைய ராஜ்யம் பலுகி பெருகி பெரிய அளவில் இருக்கும், அப்படியே முடிஞ்சிடாது. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது. என்ன வார்த்தைன்னு சொன்னால், இஃப் யூ வாண்ட் டு பி எ சக்ஸஸ்ஃபுல் பர்சன், ஷோ மீ யுவர் சக்ஸஸர். அப்படின்னா நீ வந்து வாழ்க்கையில் ஜெயிக்க வேணும்னு சொன்னால், நீ உருவாக்குனதெல்லாம் அடுத்து கொண்டு போகிற ஒரு நபரை நீ என்ன பண்ணணும்? எடுத்து காட்ட வேண்டும். நிறைய பிரச்சனை இப்போ அதில் தான். நம்ம நாட்டிலேயும் பிரச்சனை,
வெளிநாட்டுகளிலும் பிரச்சனை, எல்லாத்துலேயும் பிரச்சனை. என்னன்னு சொன்னால் நம்மளோடையே எல்லாம் போயிடுது. அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. எங்கே பாஸ்டர் ஆகணும்னு கேட்குறானுங்க, எங்கே பாஸ்டர் ஆகணும், எல்லாமே நானே பண்ண வேண்டியதாக இருக்குது, எல்லாமே நானே செய்ய வேண்டியதாக இருக்குது. சம்பாதிக்கிற கூட நானே தான் சம்பாரிச்சிட்டு இருக்கிறேன். இவங்களுக்கு அந்த பொறுப்பும் வர மாட்டேங்குது, உணர்வும் வர மாட்டேங்குது, எதுவுமே வர மாட்டேங்குது. இப்படியே சுற்றிட்டு கிடக்கிறானுங்க, அப்படி இருக்கிறானுங்க, இப்படி இருக்கிறானுங்க. ஏன்னா ஜெபிக்கிறது இல்லை. நம்ம அடுத்த தலைமுறைக்காக, அவர்களுக்காக பாரத்தோடு அவர்களை உருவாக்க வேண்டும். அந்த ஊழியங்கள் எல்லாம் அடுத்து இப்போ இருக்கிற போதகர்கள் எல்லாம் செத்து போயிடுவாங்க கொஞ்ச நாளில். எல்லாருக்கும் 60 வயசு, 65 வயசு, 70 வயசு. நீங்கள் அப்படி பார்த்தாலும் அதுதான் உண்மை. எல்லோரும் சுகர், ப்ரெஷர்னு ஏதோ ஒன்றில் கலக்கிறாங்க. சீக்கிரமாக எல்லோரும் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிடுவாங்க. பெரிய பெரிய சபையெல்லாம் இருக்குது. மெட்ராஸில் பெரிய பெரிய சபைகள் இருக்குது, மதுரையில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, இங்கே இருக்குது, அங்கே இருக்குது. இத்தனை சபைகள் உருவாக்கின சபைகளில் அடுத்த தலைமுறையினர் அவங்க எடுத்து நடத்துகிற அளவுக்கு நாம் அவர்களை உருவாக்கி இருக்கிறோமா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, இங்கே தாவீது, நீ உன்னோட ஒரு ராஜ்யம் முடியாது, உனக்கு அடுத்து உன்னுடைய மகனிலே ஒருவனை எடுத்து நான் அவனை என்ன பண்ணுவேன், எழும்ப பண்ணி, அவன் உன் சந்ததி எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நான் என்ன பண்ணுவேன், நிலைப்படுத்துவேன். அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் பிப்ளிக்கல். உங்களுக்கு அடுத்து உங்கள் பிள்ளைங்க தான். நீங்கள் எப்படி ஊழியம் செஞ்சீங்களோ அதே மாதிரி உங்கள் பிள்ளைங்க ஊழியம் செய்யணும். நீங்கள் எப்படி ஆண்டவரை கனப்படுத்துனீங்களோ அதே மாதிரி உங்கள் பிள்ளைகள் கனப்படுத்தணும். எப்படி கனப்படுத்துவாங்க? நீங்கள் கொடுக்கும் போதெல்லாம் அவங்கள கூட்டிகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா தான் அவங்க கொடுப்பாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, சரி அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும், இப்போ நிறைய சர்ச்சில் அப்படி தான் நடக்குது. தகப்பனார் இருக்கிற வரைக்கும் தகப்பனார் சபையை தாங்குவார், நல்லா உதவி செய்வார். தகப்பனார் மறித்த பிறகு அவங்க பையன் எட்டி கூட பார்க்க மாட்டான். ஏன்னா அவங்க அப்பா அப்படி உதவி செஞ்சார், அப்படி ஊழியத்தை நேசித்தார், எத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சாப்பாடு போட்டிருப்பார், இது ஆசீர்வாதம் பண்ணியிருப்பார், எத்தனை பேருக்கு எத்தனை ஊழியங்களுக்கு அவர் உதவியாக இருந்த. நீ ஏதாவது இப்போ அவனோட தகப்பனாரோட 2 மடங்கு அதிகமாக சம்பாதிப்பான். ஆனால் கொஞ்சம் கொடுக்கணுங்கிற எண்ணம் என்ன பண்ணாது, அவனுக்கு வராது. அப்போ என்ன ஆகும், தேவன் எந்த அளவுக்கு தகப்பனார் மேலே பிரியமாக இருந்தாரோ அவன் மேலே பிரியமாக இருக்க போகிறது கிடையாது. அப்போது நம்மளுடைய வழியில் நம்ம பிள்ளைகள் இன்னும் அதிகமாக ஆண்டவரை நேசிக்கணும்னு சொன்னால் இப்போ இருந்தே நம்ம என்ன பண்ண அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கணும். சின்னதாக இருக்கும்போதே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் காணிக்கை கொடுத்தா பார்த்தா உங்கள் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்து அவங்களையும் காணிக்கை போட வைக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஊழியம் செஞ்சால் பத்தாது, அவங்களையும் கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணணும், ஊழியத்தில் இன்வால்மெண்ட் பண்ணணும். நிறைய காரியங்களில் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன, வெறும் உன்னோடு உன் ஆசீர்வாதம் முடிந்து போவது தேவனுடைய சித்தம் அல்ல. உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அந்த ஆசீர்வாதம் தொடர வேண்டும். நீ எப்படி ரட்சிக்கப்பட்டு நீ எப்படி அபிஷேகத்தை பெற்று ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிறாளோ அதே போல உன்னுடைய மகன் உன்னுடைய மகள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்று அவங்களும் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் சொல்லி தான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதற்கான முயற்சிகள் நம்ம செய்யணும். நம்மளே அவங்கள தட்டி கழிக்கக்கூடாது. இங்கே தாவீதை பார்த்து சொன்னார், உன்னுடைய ராஜ்யத்தில் ஒருவனை எழுப்பி உன் மகனிலே ஒருவனை எழுப்பி அவனை அபிஷேகம் பண்ணி அவனுடைய எண்ணத்தை உறுதிப்படுத்துவேன், ராஜ்யத்தை நான் நிலைப்படுத்துவேன் அவன் சொல்கிறாரு. அடுத்து 12ஆம் வசனம், அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். அல்லேலூயா சொல்லுங்கப்பா. இங்கேயே வாக்குத்தத்தம் வந்துருச்சு. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறவன் யாருன்னு சொன்னால் தாவீதினுடைய மகன். ஒருத்தன் தவறி போயிட்டான், அப்சலோம் தவறி போயிட்டான். ஆனால் இருந்தாலும் வாக்குத்தத்தம் மாறல, சாலமோன் நிறைவேற்றினான். இப்போது ஏதாவது ஒரு சில சூழ்நிலையில் ஒரு ஆளை கோட்டை விட்டா கூட இன்னொரு ஆளை பிடிச்சிடணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. எல்லாரையும் அனுப்பிடக்கூடாது. பாஸ்டர் கேட்டுக்கிறாரு, எங்கப்பா 3 பிள்ளைங்க, ஒருத்தன் மெட்ராஸில் இருக்கிறான், ஒருத்தன் பெங்களூரில் இருக்கிறான், ஒருத்தன் அமெரிக்காவில் இருக்கிறான். பாஸ்டர் நீ எதுக்கு அப்போ இங்கே இருக்கிற? யாராவது ஒரு ஆளையாவது என்ன பண்ணோம், உள்ளே என்ன பண்ணிடணும், முக்கிடணும். நான் நம்ம ஆட்கள் செய்கிறதில்ல. அப்படி இருந்தால் மட்டும் மாறிடுதா? எல்லாம் மாறுறது கிடையாது.
தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். பெங்களூர் போனாலும் பெங்களூரில் ஊழியம் செய்யணும். அப்புறம் தாயும் தகப்பனையும் பார்க்க வரும்போது இங்கே ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. இப்படிலாம் இருந்தால் தான் எனக்குன்னு ஒரு ஆலயத்தை அவன் கட்டுவான். ஆலயத்தை கட்டுகிற பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகள். தாவீதுக்கு வந்த வாக்கு தத்தம் சாலமோன் ஆலயத்தை கட்டுவான், இங்கேயே சொல்கிறார். அதே மாதிரி அவன் கட்டி எழுப்பிட்டான். தாவீது காலத்தில் கட்ட முடியல, ஆனால் சாலமோன் காலத்தில் கட்ட முடிஞ்சிச்சு. நம்ம காலத்தில் செய்ய முடியாதெல்லாம் நம்முடைய பிள்ளைகள், உங்கள் காலத்தில் செய்ய முடியாதெல்லாம் உங்களுடைய பிள்ளைகள் காலத்தில் கர்த்தர் நிறைவேற்றுவார். எப்போ நிறைவேற்றுவார்? நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருந்தால் தான் நிறைவேற்றுவார். நம்மளே கொண்டு போய் ஸ்விம்மிங் பயிற்சி, அபாக்கஸ் பயிற்சி, மேக்ஸ் டியூஷன், அப்புறம் என்ன டியூஷன், அந்த டியூஷன், இந்த டியூஷன், இந்த கிளாஸு, அப்படி ஞாயிற்றுக்கிழமையாக கொண்டு போய் எல்லா இடமும் சுற்றிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் கடைசியில் ஒன்றும் நிறைவேறாது. இவை எல்லாவற்றிலும் காட்டிலும் கர்த்தரை கனம் செய்வதில் நம்முடைய பிள்ளைகள் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது வாசிங்க 12 13. நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். உனக்கு முன்னிருந்தவனை விட்டு என் கிருபையை நான் விலக பண்ணினது போல அவனை விட்டு விலக பண்ணாமல் அவனை என் ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். அவனுடைய ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று சொல் என்றார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு தகப்பனுக்கு தேவையானது இதுதான். ஒரு தகப்பன் அவன் ஆண்டவருக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி தேவையானது என்னன்னு சொன்னால், கர்த்தர் என் மகனோடு இருக்கிறாரா, என் கூட இருந்தாருப்பா, என்ன ஆசீர்வதிச்சார், என்னை பெருக பண்ணினார், என்னை உயர்த்தினார், என் எதிரிகளை துரத்தினார். ஆனால் என் மகனோடு என் மகளோடு அவர் இருக்கிறாரா? அப்போ தேவன் பாருங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணுறார். நல்லா பார்க்கணும் அந்த வசனத்தை. ஆண்டவர் இந்த ப்ராமிஸ் அவர் உங்களோடு பண்ணிட்டாருன்னு சொன்னால் உங்கள் பிள்ளைங்க எங்கேயும் ஓடி ஒளியவே முடியாது. எங்கே போனாலும் கர்த்தர் கூட்டிகிட்டு வந்துடுவார். அல்லேலூயா. எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும் கர்த்தர் என்ன பண்ணிடுவார், ஏதாவது ஒரு வலையில வளைச்சு கூட்டிகிட்டு வந்துடுவார். இந்த உடன்படிக்கை, இந்த ப்ராமிஸ் ரொம்ப முக்கியம். தாவீதை பார்த்து சொல்றாரு, நான் எப்படி என்னுடைய கிருபையை உன்னை விட்டு விலகாமல் எப்படி உன்னோடு இருந்து நான் பார்த்து கொண்டனோ, உன்னை வழி நடத்தினோ, எப்படி நீ என்னுடைய குமாரனாய் நான் உன்னுடைய தகப்பனாக இருந்தனோ அதே போல உன்னுடைய மகனுக்கும் நான் தகப்பனாக இருப்பேன், உன்னுடைய மகனையும் நான் வழி நடத்துவேன். பில்லி கிரகாம் இருந்தார், நல்லா ஊழியத்தை செஞ்சார். தேம்பி தேம்பி அழுவாங்க மக்கள். அவர் பிரசங்கமாக ரொம்ப கத்தி பேச மாட்டார், கூச்சி பேச மாட்டார், ஆனால் சாதாரணமாக பேசுவார். ஆனால் எல்லாருடைய உள்ளமும் தொடப்படும். தொடப்பட்டு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அழுவாங்க. சரி பில்லி கிரகாம் அவ்வளோதான், வயசாயிடுச்சு, இதுக்கு மேலே அந்த ஊழியம் போயிருமா, என்ன பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்க. அடுத்து ஆண்டவர் பாருங்கள், ஃப்ராங்க்லின் கிரகாம் எழுப்பினார். பில்லி கிரகாம் ஊழியத்தை 2 மடங்கு 3 மடங்கு பெருகச் செய்தார். எப்படி செய்தார்? ஃப்ராங்க்லின் மூலமாக இன்னும் பல தேசங்களில் பல ராஜ்யங்களிலே சமாரிட்டன்ஸ் பர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்கினாங்க. எந்த இடத்துல எது நடந்தாலும் சரி, ஒரு யுத்தம் நடக்குது, போர் நடக்குது, அங்கே ஜனங்களுக்கு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, கஷ்டப்படுறாங்கன்னா முதல்ல ஹெலிகாப்டரில் ஏரோப்ளேனில் இறங்குறது என்னவா இருக்குன்னு சொன்னால் சமாரிட்டன்ஸ் பர்ஸ் தான். கிறிஸ்துமஸ் அப்போ எல்லாருக்கும் நல்ல நல்ல கிஃப்ட்டு, சூப்பர் கிஃப்ட்டு. நான் சின்ன வயசில் இருக்கும்போது அந்த கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் வந்துச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து நிப்பாட்டிட்டானுங்க. பிஜேபிக்காரன்ட்டு போய் சொல்லி இவங்களுக்கு என்னமோ கிஃப்ட்டில் அமெரிக்காவிலேருந்து கிஃப்ட் வருது இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொம்மையெல்லாம் ரொம்ப அற்புதமாக அந்த பிள்ளைகள் எல்லாம் நல்ல நல்ல கிஃப்டெல்லாம் போட்டு பாக்ஸை கொண்டாந்து போட்டு இவங்க வந்து ஒரே கண்டெய்னரில் அனுப்புனாங்க. உலகத்திலே நம்பர் 1 எய்டு. இந்த பூகம்பம் வந்தவங்க, இதில் பாதிக்கப்பட்டவங்க,
சுனாமியில் பாதிக்கப்பட்டவங்க இதுக்கு அதுக்கு அப்படி இப்படின்னு எல்லாருக்கும் நாங்கள் உதவி செய்கிறோம்னு சொல்லி ஹெலிகாப்டர்லேருந்து ஏரோப்ளைன்லேருந்து எல்லாத்தையும் கிளம்பிட்டு போகிறது என்னன்னு சொன்னால் இந்த சமாரிட்டன்ஸ் பர்ஸ் தான். நல்லா பில்லி கிரகாமுடைய ஒரு பெரிய ஆர்கனைசேஷன். அப்போது ஒரு மனுஷனிடத்தில் போட்ட விதை என்பது அவனோடு முடிந்து விடுவதல்ல. கர்த்தர் அவருடைய மகனாகிய பிராங்க்லின் கிரகாமையும் எழுப்பி இந்த சமாரிட்டன்ஸ் பர்ஸ் மூலமாக உலகம் முழுவதிலும் இருக்கிற ஜனங்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் உதவி செய்தார். ஆனால் எல்லாருக்கும் அப்படி நடக்கிறது இல்லை. ஒரு சிலரோடது அப்படியே முடிஞ்சு போயிடுது. ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த உடன்படிக்கை இந்த வாக்கு தத்தத்தை அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க என்ன பண்ணுறதில்ல, நிறைவேற்றுவது இல்லை. நம்ம ரட்சிக்கப்பட்டால் பத்தாது, நம்ம ஊழியம் செஞ்சால் பத்தாது, நம்ம வழி நடத்தினா பத்தாது, நம்ம காணிக்க போட்டால் பத்தாது, நம்ம பிரேயர் நடத்தினா பத்தாது. நம்ம பிள்ளைகள் அதை செய்கிறார்களா, அடுத்த தலைமுறையிலும் அதில் ஈடுபாடு உள்ளவங்களா இருக்கிறாங்களா, இதை நம்ம உறுதிப்படுத்தணும் நம்முடைய வாழ்க்கையில். கர்த்தர் சொல்கிறாரு, நான் எப்படி உன்னை மேலே கிருபை வைத்து உன்னை நடத்தணும் அதே போல் உன்னுடைய மகனை நான் நடத்துவேன். ஒருவேளை அப்சலோமும் மனம் திரும்பி இருந்தான்னா கர்த்தர் அவனையும் ஆசீர்வச்சிருப்பார், அவனையும் பெருக பண்ணியிருப்பார். வெறும் சாலமோன் மட்டும் இல்லை, ஆனால் அப்சலோம் தான் கீழ்ப்படியில. அவன் ஆண்டவர் வேணான்ட்டு போயிட்டான். ஆனால் ஒருவேளை அவனும் மனம் திரும்பி இருந்தான்னு சொன்னான் கர்த்தர் அவனை என்ன பண்ணியிருப்பார், ஒரு ராஜ்யத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் அவனை உயர்த்தி வச்சிருப்பார். அப்போது கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு என்ன பண்ணுவேன், உன் குமாரனாக இருப்பான், என் கிருபை நான் அவனை விட்டு விலக பண்ணினது போல் அவனை விட்டு விலக பண்ணாமல் அவனை என் ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும் என்றென்றைக்கும் நான் என்ன பண்ணுவேன், நிலைக்க பண்ணுவேன். ஒரு தகப்பன் இடத்துல கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இந்த உடன்படிக்கையை செய்கிறார். அப்போ என்ன சொல்ல வர்றாரு தாவீது, நான் உன்னை கொண்டு செய்ய போகிற காரியம் அது உன்னோட முடிகிற காரியம் இல்லை, உனக்கு அப்புறமும் பல தலைமுறைகள் அது தொடர்ந்து நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அடுத்தது எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறான் நாத்தான். 15ஆம் வசனம் வாசிங்க. நாத்தான் தாவீதுக்கு சொன்னான். 15 வாசிங்க. 16. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். தேவனே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்சமாய் இருக்கிறது, கொஞ்ச காரியமாய் இருக்கிறது என்று தேவனான கர்த்தராய் இருக்கிற நீர் உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாய் இருக்கும் காலத்து செய்தியையும் சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷராக பார்த்தீர். வள்ளிலே சொல்ல என்ன ஒரு தாழ்மை. இதுக்கு தான் சொன்னது, ஆடு மேய்க்கிற பையனை கர்த்தர் ஏன் ராஜாவா மாத்தினாருன்னு சொன்னால் இந்த ஹியூமிலிட்டி இருக்குது பாருங்க. எவ்வளவு கர்த்தர் அவனை வழி நடத்தினாலும் ஆசீர்வதிச்சாலும், ராஜ்யத்தை குடிப்பேன், உன் எதிரிகளை துரத்துவேன், உனக்குன்னு ஒரு இடத்தை கொடுப்பேன், ஆலயத்தை கட்டுவேன், உன் மகனை ஆசீர்வதிப்பேன், உன் மகனுடைய ராஜ்யத்தையும் ஆசீர்வதிப்பேன், இது எல்லாத்தையும் கர்த்தர் அவனுக்கு சொல்லும்போது அப்படியே தலை குப்புற கீழே பணிஞ்சு அந்த ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் ஒரு தாழ்மையுள்ள ஒரு இருதயத்தோடு ஆண்டவரிடத்தில் வாங்கிக்கிறான். வாங்கிட்டு சொல்கிறான், நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என் வீடு எம்மாத்திரம். இன்றைக்கி 4 பேரை கர்த்தரை ஆசீர்வதிச்சு ஒரு 40 பேர் உள்ள சர்ச்சு கொடுத்துட்டாலே போதும், அவங்களுக்கு அப்படியே தலை இப்படி போய்க்குது மேலே. நான் ரைட்டு, ரெவரண்ட்டு, பிஷப்பு, டாக்டர்னு எல்லாத்தையும் போட்டுக்கிறான். ஏன்னு சொன்னால் அங்கே ஆளுங்களே கிடையாது. சும்மா ஒரு 40 பேர் 30 பேர் உள்ள சர்ச்சை பாஸ்டர்னு ஒரு அங்கீகாரம் கொடுத்து உட்கார வச்சிட்டோன்னு வைங்க, கையில் பிடிக்க முடியல. இனிமேல் அவ்வளவு பெருமை வந்துடுது, அவ்வளவு மேட்டிமை வந்துடுது. கர்த்தர் இவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, இவ்வளோ உயர்த்துவேன்னு சொல்கிறார். இவ்வளவையும் கர்த்தர் நாதான் தீர்க்கதரிசிக்கு சொன்ன பிறகு அவன் ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், நான் எம்மாத்திரம் இவ்வளோ ஆசீர்வாதத்தை
கர்த்தர் என் மேல் வைத்திருக்கிற கிருபையினால, என்னை நினைவு கூர்ந்ததுனால, என்னை ஒரு மனுஷனாய் நீ மதித்ததுனால, உம்முடைய தாசனாய் என்னை ஏற்றுக்கொண்டதுனால இவ்வளோ பெரிய காரியத்தை என் மேலே தருகிறீரே ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இந்த இருதயம் உள்ளவங்க இன்னும் அநேக ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்து பெற்றுக்கொள்வாங்க. அல்லேலூயா. என்றைக்குமே கர்த்தர் நம்மளை உயர்த்தும் போது பெருமையும் மேட்டிமையும் நம்முடைய வாழ்க்கையில் வரவே கூடாது. கர்த்தர் நம்மை உயர்த்தும் போது ஆண்டவரை இன்னும் கனப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும், இன்னும் ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், இன்னும் ஆண்டவருக்கு அதிகமாய் கொடுக்கிறவங்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஒரு வீடு ஆண்டவர்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவரை கனப்படுத்துகிறீங்களோ நேசிக்கிறீங்களோ இன்னொரு வீட்டையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இதுக்கு அடுத்த ஒரு அதிகாரம் இருக்குது, நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. இந்த ஆசீர்வாதம் கொடுத்துட்டார், ப்ராமிஸ் கொடுத்துட்டார், சரியா தாவீதுக்கு. இதுக்கு அடுத்த அதிகாரம் ஒன்று இருக்குது, டேவிட் டிஃபீட்டட் ஆல் எனிமீஸ் அப்படின்னு இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருப்பாங்க. அதை போய் வீட்டில் போய் வாசிங்க. மோவாபியர், பெலிஸ்தியர், அவனுக்கு விரோதமாக எழும்பினவர்கள், இவர்கள் அவர்கள், அப்படி இப்படி இப்படின்னு அமலேக்கியர்கள் இப்படி அப்படின்னு சொல்லி ஒருத்த விடாம எல்லாரையும் அடித்து துரத்தி எல்லா தேசத்திலேருந்து வரியை கொண்டு வந்தான் இஸ்ரவேலுக்கு தாவீது. அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த அதிகாரத்தை என்ன பண்ணோம், வீட்டில் போய் எல்லாரும் வாசிக்கணும். 18, 19 வீட்டில் போய் வாசிக்கணும், எப்படி எல்லாரையும் அடித்து துரத்தினான்ட்டு. இதுக்கப்புறம் தான் ஒரு புதிய பலனே வந்துச்சு தாவீதுக்கு. தேவன் சொன்னார், தாவீது எல்லாவற்றையும் உன் கையில் ஒப்பு கொடுக்குறேன், இனிமேல் நீயும் உன் மகனும் தான். அல்லேலூயா சொல்லுங்க. நீயும் உன்னுடைய பிள்ளைகள் தான். இனிமேல் இஸ்ரவேல்னு சொன்னால் எல்லாரும் தலை நிமிர்ந்து இருக்க போகிறாங்க. இனிமேல் பூமின்னு சொன்னால் எல்லாரும் பயப்பட போகிறாங்க. எத்தனை எதிரியோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் உன்னோடு இருக்கிற வரைக்கும் எல்லாரும் உனக்கு கீழே தான். எப்படி பாஸ்டர் எனக்கு இது நடக்குமா? அதுக்கு தான் இன்றைக்கி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிற வரைக்கும், உங்கள் கூட வர்ற வரைக்கும் எல்லாரும் உங்களுக்கு கீழே தான். என்ன வேணாலும் அவன் ஜெயிட்டும், அதை பற்றி கவலை இல்லை. யார் என்ன வேணாலும் பேசட்டும். ஆண்டவர் சொல்றாரு, உன் சத்துருக்களை எல்லாம் நிர்மூலமாக்க போகிற காலம் இந்த 2026 காலம். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் நீங்கள் பயந்து ஒளிஞ்சு வீட்டை பூட்டிக்கிட்டு நான் இல்லைன்னு சொல்ல போறீங்களோ சொன்னீங்களோ அவங்களுக்கு இனிமேல் நீங்கள் தைரியமாக போய் நின்று நான் வீட்டில் தான் இருக்கிறேன். கடன் வாங்கினவங்களோ அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கடன் வாங்கினா பாஸ்டர், யாருமே கடன் வாங்கலையா சபையில்? நான் மட்டும் தான் வாங்கியிருக்கிறேன்னா? கடன் வாங்கணும், கை உயர்த்துங்க, கொஞ்சம் உயர்த்துங்க. கடன் நிறைய பேர் உயர்த்துறீங்க, ஸ்தோத்திரம். கடன் வாங்கினவங்கெல்லாம் பயந்து ஓட போகிற காலம் இல்லை, இஎம்ஐ எல்லாம் தன்னால் கட்டப்போகிற காலம். அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த வருஷத்தில் 12 இஎம்ஐ கட்டணும்னா 2 இஎம்ஐ எக்ஸ்ட்ரா 14வது இஎம்ஐயா நீங்களே பேங்க்குக்கு போய் இந்தா வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தாவீதோடு பண்ண உடன்படிக்கை அது. இஸ்ரவேல் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு வாழ்ந்ததெல்லாம் போதும், அவர்களுக்கென்று ஒரு நிலையான ஸ்தலத்தை நான் கொடுப்பேன், நிலையான பூமியை கொடுப்பேன். யாரும் துரத்த முடியாது, ஏன்னா அது என்னுடைய பூமி, நான் அவங்களுக்கும் கொடுத்த பூமி. அந்த வீடு அவங்களுக்கு தான் சொந்தம். அதே போல் கர்த்தர் உங்களுக்கு என்று கொடுக்குற பூமி அது உங்களுக்கு தான் சொந்தம். யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. எத்தனை பேர் வேணாலும் கேஸ் போடலாம், எங்கே வேணாலும் இழுக்கலாம், எல்லா கேஸும் டிஸ்மிஸ் ஆயிரும். அல்லேலூயா. அப்படியே கேஸ் போட்டான்னா அவனால் வர முடியாது. இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பூர்வீக சொத்து பாஸ்டர் இன்னும் அப்படியே கிடக்குது, ஜெபம் பண்ணுங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணுங்க, அதை விற்கணும் இதை விற்கணும், ஏதாவது பணமாக்கணும், எங்களுக்கு வந்தால் உதவியாக இருக்கணும், ஹெல்ப் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சொல்றாரு, அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சது இனி தேவனுடைய சித்தம் அல்ல. நிலையான இடம், நிலையான ஸ்தலத்தில் கர்த்தர் வைத்து நிலையான ஆட்சியை கொடுத்து தாவீதை அமைச்சரவையில் ஏற்றி அழகு பார்த்து அவனை அரசனாக்கி அவனோடு முடிந்ததில்ல, அவனுடைய மகனையும் சிறப்படுத்தி அவன் தேவனுடைய ஆலயத்தை கட்டி எழுப்புற வரைக்கும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து வழி நடத்தின அதே தேவன் இன்றைக்கு உங்களோடு இருக்கிறார்,
உங்களை நடத்த சித்தமாக இருக்கிறார். இந்த 2026ஆம் ஆண்டில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறார். எழும்பி நிற்போம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. இதான் 2026 வாக்கு தத்தம். கர்த்தர் சொல்ற காரியம், என் கிருபை உன்னை விட்டு விலகாமல், நான் உன்னை தகப்பனாயிருப்பேன், நீ என்னுடைய மகளாயிருப்பாய், மகனாயிருப்பாய். தாவீதை எப்படி ஆசீர்வதித்தனோ, வழி நடத்தினோ, இஸ்ரவேலை நேசித்து, இஸ்ரவேல் ஜனங்களை நேசித்து, அவர்களுக்கென்ற ஒரு ஸ்தலத்தை நான் கொடுத்தேனோ, வாக்கு பண்ணினோ, அதே போல நான் சொல்லுகிறேன், நான் உனக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். அந்த இடம் உனக்கு கிடைக்கும். ஒருவரையும் அதை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி கொள்ள முடியாது. கர்த்தர் சொல்லார், நான் உனக்கென்று கொடுத்த பூமி, உன் பிள்ளைகள் அதை சுதந்திரிக்கும். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, வாய்களை திறந்து. இந்த ஆசீர்வாதம் வேணுங்கிறவங்களா வாய்களை திறந்து பெற்றுக்கொள்ளுங்க. அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்த நாட்கள் போதும் ஆண்டவரே, எங்களுக்கென்று நிலையான ஸ்தலம், எங்களுக்கென்று நிலையான பூமி. இஸ்ரவேலை ஆசீர்வதித்தது போல, அவங்களுக்கு பூமியை சொந்தமாக கொடுத்தது போல எங்களுக்கு ஒரு பூமியை சொந்தமாக கொடும் ஆண்டவர். அல்லேலூயா. வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். உங்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அது சொந்தம். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், அவங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. உங்களோடு முடிந்து போகாது இந்த ஆசீர்வாதம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு அது சொந்தமாகும், சுதந்திரமாக கர்த்தர் அதை உங்களுக்கு கொடுக்கிறார் இன்றைக்கு. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் உன் மகனோடு விலகாமலும் இருக்குன்னு சொல்றாரு. அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் அது விலகாமல் இருக்கும். கர்த்தருடைய கிருபை சதா காலமும் உங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கும். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால எல்லாம் வாய்க்காமல் போகும். 2026ஆம் ஆண்டில் தேவன் உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய சட்டைகளின் கீழே அடைக்கலமாய் இருக்கிற உங்களுக்கு நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவரும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. எந்த வியாதியும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி வல்லமை, 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 தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால வாய்க்காமல் போகும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் யூ, பிரைஸ் யூ, பிரைஸ் யூ லார்ட். தேங்க் யூ லார்ட். ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வல்லமை. 2026க்கு தேவையான புதிய வல்லமை கர்த்தர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. எங்க தாழ்ந்திருந்தீங்களோ கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் உங்களுடைய தாழ்வுல மகிழ்ந்திருந்தார்களோ அவர்கள் முன்பாக கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்கள் ஆசீர்வாதத்தை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார்னு சொன்னா, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர்னு சொன்னா, உங்களுக்கு வரப்போகிற ஆசீர்வாதம் நிச்சயமாக உங்களுக்கு தான். ஹல்லேலூயா. யாரும் அதை தடுத்து நிறுத்த முடியாது, யாரும் அதை பறித்து கொள்ள முடியாது. சத்துரு வெட்கப்பட்டு போவான், சத்துரு கீழே விழுந்து தோத்து போவான். கர்த்தர் ஜெயிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பல ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டாலும், பல முனைகளில் இருந்து கர்த்தருடைய மகன், கர்த்தருடைய மகள் விழ வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு முயற்சி செய்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்காக யுத்தம் பண்ணுகிறவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. உன்னை விசாரிக்கிறவனாக இருக்கிறேன், உன்னோடு இருந்து உன்னை வழி நடத்துகிறவனாக இருக்கிறேன். எந்த தீங்கும் உன்னை அணுகாமல் இந்த ஆண்டு முழுவதும் நான் உன்னை பாதுகாக்க போகிறேன், வழி நடத்த போகிறேன். ஆண்டவர் சொன்ன வசனத்துக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நீர் எங்களை நடத்தும் ஆண்டவரே. எங்கள் சபையை நடத்தும், விசுவாசிகளை நடத்தும். நீர் கொடுத்த அபிஷேகத்துக்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே அனலாய் மாற்றும் ஆண்டவரே. இன்னும் அநேக ஜனங்கள் வருவதற்கு கர்த்தர் இந்த சபையை ஆசீர்வதித்து
பெருக பண்ணும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. வழி நடத்துங்க. சகல துதிக்கிற மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல பிதா. உமக்காகவே நான் வாழ்ந்திட வனைத்திடும் உம் சித்தம் போல். உமக்காக வாழ வேண்டும் ஆண்டவரே. உமக்காகவே நான் வாழ்ந்திட வனைத்திடும் உம் சித்தம் போல். எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை. ஒரு விஷயம் சொல்லுமா, எனக்காக வாழாமல் உமக்காக இந்த ஆண்டில் ஆண்டவரே எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை. தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். ஆமென். குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தம் அல்ல, என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நான் தருகிறேன் உம் கையிலே. என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நான் தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன். உள்ளத்தில் ஆழத்தில் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை,